ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். சரிங்க, நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சலார் இந்த மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவி நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு தாங்க சொல்லணும். அந்த மூவி எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சலார் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான். கேஜிஎஃப்ல வர பில்டப் சீன்ஸை மட்டுமே தனியா எடுத்து ஒரு படமாக்குனா எப்படி இருக்குமோ அந்த படம் தாங்க சலாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் தாங்க இந்த படமே. ஹீரோ வந்த தக்காளி நீங்களாம் காலிடா அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் மட்டும் தான் இந்த படத்துல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னா இந்த மூவி செக் பண்ணி பார்க்காதீங்க. அவசரப்பட்டு போய் பார்த்தா கம்பெனி பொறுப்பு இல்லை. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். சலார் இந்த மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, கான்சார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட லீடர் தாங்க நம்ம ராஜமன்னார். அவருக்கு நமக்கு அப்புறமா எப்படியாச்சும் நம்ம மகன் வந்து இந்த அரியாசனத்துல உட்காரணும்னு சொல்லி அவர் நினைப்பாரு. அந்த மகன் தாங்க நம்ம பிருத்திவிராஜ். அவரே எப்படியாச்சும் அரியாசனத்துல உட்கார வைக்கணும்னு அவர் நினைப்பாரு. பட் அதுக்கு நிறைய பிரச்சனை நடக்குங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி நம்ம பிருத்திவிராஜ் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான தேவாவோட ஹெல்ப் தேடி போவாரு. தேவா வந்தக்கப்புறம் இந்த கதைக்களம் எப்படி மாறுதுங்கிறதாங்க இந்த மூவியே. ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி தாங்க சொல்லணும். இந்த மூவியோட மேக்கிங் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஒரு வேற லெவல் மேக்கிங் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு வேற ஒரு வேர்ல்டவே காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. சூப்பரான மேக்கிங்கு. இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நம்ம பிரபாஸாக இருக்கட்டும் பிருத்திவிராஜ் இருக்கட்டும் ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டியும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குங்க. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை ஸ்ருதிகாசனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இல்லைங்க. ஸோ அவங்க ரொம்பவே கம்மியாக தான் வராங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரையுமே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போச்சு. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கே ரொம்பவே டைம் ஆயிடுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரிக்குள்ளே போய் மூவி செம ஃபயர் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மூவியில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறது, ரொம்பவே பில்டப் காட்டிட்டாங்க. கேஜிஎஃப் மூவிஸ்லும் இப்படி தான் இருக்கும். பட் அது அவ்வளோக்கா வெளிப்படையாக தெரியல. பட் இந்த மூவியில் அப்படியே வெளிப்படையாக தெரியுதுங்க. ஸோ அது ஒன்று இந்த மூவியில் பெரிய மைனஸே. கண்டிப்பாக நிறைய பில்டப் சீன்ஸை கட் பண்ணியிருக்கலாங்க. இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேஜிஎஃபோட இல்லைனாலும் நல்லா தாங்க இருந்துச்சு. மியூசிக் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய இடத்துல கேஜிஎஃப் ஞாபகம் வரும். சிமிலர் டைப் ஆஃப் மேக்கிங் தாங்க. ஸோ கேஜிஎஃப்பும் இந்த சாலாரும் அதனாலே நிறைய இடத்துல கேஜிஎஃப் ஞாபகம் வரும் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சுங்க. மேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்ல படம் இது. ஸ்டோரிக்கும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பில்டப் சீனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த மூவி ரொம்பவே நல்ல மூவியாக வந்திருக்குங்க. பட் பில்டப் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ அதுதான் இந்த மூவியோட மிகப்பெரிய மைனஸே. பட் அதெல்லாம் தேட்டரில் பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த மூவியோட மேக்கிங்காகவே கண்டிப்பாக பார்த்தரலாம். ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னருங்க. ஸோ நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மூவி ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 178 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஒரு வேற லெவல் கலெக்ஷன் தான் சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மூவி 1000 crores ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரிவ்யூ. நீங்கள் லாஜிக் அவ்வளோக்கா பார்க்க மாட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆக்ஷன் என்டர்டெய்னர்லாம் பிடிக்காதுன்னு சொன்னால் இந்த மூவி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 10க்கு 8ங்க. ஒரு சூப்பரான மூவி வித் மேக்கிங். கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங்கை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் யூடியூப் சேனல்.